இன்னும் ரெடி பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோட்டேஷன் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலனா எப்படி? இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் உங்க கூட எங்களால டீல் வச்சுக்க முடியாது. சார் கொஞ்சம் கோவப்படாதீங்க. நீங்க பண்ற ஒர்க்குக்கு கோவப்படாம என்ன பண்றது? இன்னும் 2 days தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள ரா மெட்டீரியல் எல்லாம் எங்க வேர் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்துருக்கணும். ஓகே சார், நாங்க கண்டிப்பா 2 daysக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறோம். அந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை மட்டும் எங்களுக்கே கொடுத்துருங்க சார். முதல்ல இந்த ப்ராஜெக்டை முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்டை பத்தி யோசிக்கலாம். ஓகே சார். மாமா என்ன என்ன மாமா இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? ஏய், நான் எப்போ கிளம்புனா உனக்கு என்ன? நான் ஆஃபீஸ்க்கு போவேன், இல்லை போகாம இங்கேயே இருப்பேன். அது எதுக்கு நீ கேட்குற? உன் வேலை என்னவோ அதை மட்டும் போய் பாரு. ஐயோ மாமா, நீங்க இனிமே ஆபீஸ் போகணும்னாலும் போகலைனாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா தான் ஆபீஸ் போக போறோம். ஏய், என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? நான் எப்போ உன் ஆஃபீஸ்க்கு வந்தேன்? என்ன மாமா அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அன்னைக்கு அத்தை என்ன சொன்னாங்க? கெட் டுகெதர் போனப்போ மாமா கிட்ட பேசி எனக்கு அங்கேயே வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல. அதான் மாமா ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கு தான் நீங்க கிளம்புனீங்கன்னா உங்க கூடவே நானும் வந்துடுவேன். ஏய், நீ எப்படியோ ஆஃபீஸ் போய் தொலை. தயவு செஞ்சு என் கூட வராத, மரியாதையே போயிடு. இப்போ என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை அப்படியே அத்திக்கிட்டு வந்து சொல்லுங்க. என்ன பூச்சாண்டியா? இல்ல மாமா, அத்தை தான் சொன்னாங்க நீங்க ஆபீஸ் போகும்போது உங்க கூடவே என்னையும் போக சொல்லி. ஓ அப்படியா? நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. எனக்கு ஒரு பர்சனல் மீட்டிங் ஒன்று இருக்கு, நாங்கள் கிளம்புறேன். நீ பார்த்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறியா? என்ன மாமா பெடி கொடுக்காம பேசுறீங்க? நான் உங்களோட ஆபீஸ் வர்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ என் கூட வர்றதே எனக்கு பிரச்சனை தான். நான் அங்கே போயாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், அதுலேயும் மண்ணலி போட்டுட்டியா. இப்போ இங்கேருந்து ஆஃபீஸ் போகிற கொஞ்ச நேரமும் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? இங்கே பார், நீ நினைக்கிற எதுவும் நடக்க போகிறது கிடையாது. தேவையில்லாமல் மனசில் கோட்டை கட்டி வைக்காத. அதையும் மீறி கோட்டை கட்ட நினைவச்சுக்கோ, அதை தர்ற மட்டமாக உடைக்க வேண்டிய நிலைமை வரும், பார்த்துக்கோ. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இந்த வீட்ல நான் நினைக்கிறதும் அத்தை நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது. நினச்சிக்கிட்டே இரு, ஆனால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. என் பர்சனல் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, பாய். அப்படி என்ன மாமா பர்சனல் மீட்டிங்? அதான் பர்சனல் மீட்டிங் ஆச்சு, அது எப்படி வாங்கிட்ட சொல்ல முடியும்? நீ கிளம்பி ஆஃபீஸ் போனா போ, இல்லை இங்கேயே படுத்து தூங்கினா தூங்கு. என்ன விட்டுருமா தாயே, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. என் வேலையை விட்டுட்டுலாம் உன்கிட்ட என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. வரட்டுமா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சாச்சு. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு உங்க புருஷனுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கும். ஆள் வச்சு கச்சிதமா முடிச்சாச்சு. அவர் உங்க வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப டிஸ்டர்ப்டாகவும் யோசனையோடு தான் வருவார். அவர் குழப்பத்தில் இருக்கும்போதே உங்க காரியத்தை அவர்கிட்ட பேசி முடிச்சிருங்க. ஏன்னா அவர் யோசிச்சு தெளிவாயிட்டார்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். என் வேலை முடிஞ்சது, இனி உங்ககிட்ட தான் இருக்கு. நீ முடிச்சிட்டல்ல, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பேசின அமௌண்ட் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அப்போ நான் வைக்கிறேன். இனி என் ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன். அம்மா தலைவலிக்குது, ஒரு காஃபி ஒன்று சொல்லுங்க. சரியா, நான் போய் சொல்றேன். அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாருச்சூன், லைட்டாக இடிச்சுக்கிட்டேன். உட்காருங்க. அர்ஜுன், இந்தப்பா காஃபி. அங்கேயே வச்சுருங்கம்மா. அப்பா என்ன ஆச்சு? வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்கீங்க, இதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா அர்ஜுன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா
என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா. நேற்று ஒரு மேரேஜ் நடந்துச்சு ஸ்டேஷனில். என் தலைமையில் நான் தான் நடத்தி வச்சேன். 2 பேரும் மேஜர். அதான் லவ் வீட்டில் ஒத்துக்கல. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை பண்ணி வச்சுட்டேன். நல்ல விஷயம் தானப்பா. 2 பேர் விரும்பியிருக்காங்க, உங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அதுக்கப்புறம் தான்ப்பா பிரச்சனையே. பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்க. அதோடு மட்டும் விடாம உன் வீட்லேயும் பொண்ணு இருக்கால, அவளை தூக்குறேன்னு வேற மிரட்டுறாங்கப்பா. யார்ப்பா அப்படி சொன்னது? எவன் அப்படி சொன்னான்? என்கிட்ட எவனு காட்டுங்க, உன்னை உண்டி இல்லாமல் பண்ணுறேன். நம்ம பிளான் போட்டது கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்தில் நிலா கல்யாணத்தை பற்றி பேசினா இவங்க யாரும் கோவப்பட மாட்டாங்க. அவசரப்படாத அர்ஜுன், நம்ம இஷ்டத்துக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. நானே நிலாவை நினைச்சு தான் வருத்தத்தில் இருக்கேன். என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கு பேசாம நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்களே, எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல நிலாவோட கல்யாணத்தை பற்றி இப்போ பேச வேண்டான்னு. இப்போ எதுக்கு அது? அவ சின்ன பொண்ணு. நிலா என் தங்கச்சி. அவளை எவன் வந்து தூக்குறான்னு நான் பார்க்குறேன். ஊரில் இருக்கிறவனுக்கு பயந்துக்கினே என் தங்கச்சியை எவனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா? அர்ஜுன், அவசரப்படாத. பாருங்கப்பா, நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அவளே சின்ன பொண்ணு. இல்லைப்பா அர்ஜுன், நானே அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா, என்ன சொல்கிறீங்க? நிலாவுக்கு கல்யாணமா? ஆமாம் அர்ஜுன். நிலா என்ன சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ இன்னும் 2 மாசத்துல காலேஜே முடிக்க போறா. அது மட்டும் இல்லாம அவளை நான் தான்ப்பா நல்லா பார்த்துக்கணும். என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிளான் சக்சஸ். இனிமே நம்ம நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அப்பா, நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்குப்பா. நீங்க ஒரு போலீஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இப்படி பண்றது சரியா? இப்படி பண்றது தப்பு தான். ஆனா நிலா மட்டும் என் சொந்த பொண்ணா இருந்திருந்தா நான் ரிஸ்க் எடுத்திருப்பேன். ஆனா அவ என் அண்ணன் பொண்ணு. அதனால என்னால ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதுப்பா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவளுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அப்பா, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நிலா கூட நான் இருக்கேன். காலேஜ்லயும் சரி, வீட்லயும் சரி, நான் பாத்துக்கிறேன். எத்தனை நாளைக்குப்பா நம்ம அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியும்? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளை யாரும் தூக்க வரமாட்டாங்க. அதனால தரகரை வர சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அதுக்கு என்ன, ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட அர்ஜுன் கிட்ட காட்டணும். அர்ஜுன் பார்க்காமலே போயிட்டான். நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க வேணா பாருங்க. நல்ல பையன், நல்ல வேலை. நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே நிலாவை பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். என்னப்பா எழுந்துட்ட? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா, நீங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிலாவுக்கு பிடிச்சிருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஏங்க, இதான் மாப்பிள்ளை ஃபோட்டோ. மாப்பிள்ளை ஏதோ நல்ல வேலையில் இருக்காருன்னு சொன்னாங்க. சொத்துக்கெல்லாம் குறைச்சலே இல்லை, நமக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு சம்மதம் சொன்னீங்கன்னா வந்து பார்க்க சொல்லலாம். நிலாவுக்கும் ஓகேனா கல்யாணத்தை பற்றி பேசிடலாங்க. மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. நிலா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ அவங்கள பேசி வர சொல்லு. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பம் எப்படின்னு விசாரிக்கணும். அதெல்லாம் நல்ல குடும்பம் தாங்க. அதை நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அடடே தம்பி, நீங்களா? வாங்க வாங்க.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்பதான் தியாவோட அப்பா போனாரு. அவர் போனது தெரிஞ்சுதானே நான் வந்தேன். என்னங்க தம்பி, ஃபைல் எடுக்க வந்தீங்களோ? ஆ ஆமா. வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? வீட்டில் தியா மட்டும்தான் இருக்கா. நான் வேணா வந்து எடுத்து கொடுக்கட்டுமாப்பா? இல்ல இல்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அப்போ சரிங்க தம்பி, ஏதாவது நான் கூப்பிடுங்க. ஆ ஆ ஏங்க ஆதி விடுங்க. ம்ஹும். ஏங்க விடுங்க. முடியாது. இப்போ விட போறீங்களா இல்லையா? ஏய், விட்டா நீ கீழே விழுந்துருவேன். அதெல்லாம் விட மாட்டேன், விடுங்க. அப்பா இப்பதான் போனாரு, பாத்திர போறாரு, விடுங்க. ஆஹா. ஏங்க ஆதி எழுந்திருங்க. ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது மாமான்னு கூப்பிட சொல்லி? அது வந்து நீங்க முதல்ல எழுந்துருங்க. ஏய் பொண்டாட்டி, என் கையை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் எப்படி எழுந்திருக்க முடியும்? சாரி, கையை விடுங்க. ஏங்க ம், ஏங்க யாராச்சும் வந்துருவாங்கங்க. முடியாதுடி. இந்த இன்சிடெண்ட்டை நான் ஒன்றும் பிளான் பண்ணி நடத்தலப்பா. இயற்கை அதுவாக நடத்துது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயற்கை என்ன பண்ணுதோ அது போகிற போக்கில் நம்மளும் ஃப்ளோவாக போகணும். அப்படி தானே? ஏங்க அதெல்லாம் தப்புங்க, விடுங்க. எது தப்பு? என் பொண்டாட்டியோட நான் நெருக்கமாக இருக்கிறது தப்பா? தப்பு தான், விடுங்க. சரி, அப்போ மாமா சொல்லி விடுறேன். முடியாது. ஏய், நேற்று என்னை எப்படி கூப்பிட்ட? டே ஆதி விடுடாவா? ஷோ போங்க. இந்த கையை இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் விட மாட்டேன். ஏய், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தினமும் வந்து பார்க்குறனே, மாமனுக்கு என்ன வச்சிருக்க? இட்லியும் சட்னியும் வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா? நான் வெஜ்ஜெலாம் சாப்பிட்றது இல்லை, ஒன்லி நான்வெஜ் தான். ஏங்க உங்களை ஏய் நில்லு. முடியாது. ஏய், எங்க ஓட பார்க்குற? இந்த ஆதிக்கிட்டே இருந்து தப்பவே முடியாது. எங்க வேணாம். எனக்கு வேணுமே. செம்ம பசியில் வந்திருக்க, வீட்டு. அத வந்த உடனே சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன்ல. இட்லி இருக்கு, சாப்பிட்றீங்களா? எனக்கு இட்லி வேண்டாம். வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீ தான் வேணும். நான் சாப்பிட என்ன வேணும்னு கேட்டேன். நானும் சாப்பிட தான் கேட்குறேன். ஏங்க அதில் வேணாம், விட்டுருங்க. எனக்கு வேணுமே. ஆதி வேணாம் வேணாம். மாமா விட்டுருங்க. விட்டுருங்கன்னு உன் வாய் மட்டும் தானே சொல்லுது. ஏங்க வேணாம். தியா, இதோ வரேன். லட்சுமி அம்மா, என்னம்மா ஃபைலு கிடைச்சதா? அது அது வந்து அது கிடைச்சது. ஓ சரிங்க தம்பி, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருப்பீங்களே, அதான் நானும் வந்து தேடி கொடுக்கலாமான்னு வந்தேன். ஏன் தியா, உங்கள் அப்பா கிட்ட முன்னுக்கூட்டியே கேட்டு வச்சுக்குமா, தேட கஷ்டமாக இருக்குல்ல. சரி சரிம்மா சரிம்மா. தம்பி சாப்பிட்டு போங்க. இல்லை, நான் சாப்பிட்டேன்.
அப்போ சரிங்க தம்பி. ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். இன்னொரு ஃபெயில் கேட்டிருந்தேனே, நாளைக்கு வருவேன், எடுத்து வைங்க. மிச்சத்தை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். ஆ இல்லை, பேலன்ஸ் ஒர்க்கை நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். நான் கிளம்புறேன். எவ்வளோ பொறுப்பான பிள்ளையா இருக்கு. இந்த புள்ள மாதிரிலாம் யார் பொறுப்பாக வேலை பார்க்குறா இப்போ? நல்ல பிள்ளையா வேற இருக்கு. பாரு மதியா, நாளைக்கெல்லாம் தம்பியை இவ்வளோ நேரம் காக்க வைக்காத. அவர் கேட்கறத கொடுத்து அனுப்பு. முன்னாடியே தேடி வை, அவங்களுக்கும் வேலைலாம் இருக்கும்ல. ம் சரி. சரிம்மா, வீட்டில் வேலை அப்படி அப்படியே கிடக்கு, நான் வரேன். ஷோ, அவர் என்ன கேட்குறாரு, இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா நீலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா சொல்லுங்க. அது வந்துமா, அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தானே பண்ணுவேன். ஆமாம்ப்பா, நீங்க எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க. இதை நீங்க சொல்லி தான் தெரியணுமா எனக்கு? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியாம்மா? ம் செய்வேன்ப்பா. அப்போ அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அப்பா ஆமாம்மா, எங்களுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல, உன்னோட நல்லதுக்காக தாம்மா. அப்பா, அதுக்கு இவ்வளோ சீக்கிரமா பண்ணணுமா? நீலாமா, அப்பாவை நல்லதுக்கு பண்ணுவேன் தானம்மா. அப்போ அப்பா சொல்றது கேளுமா. அப்பா, நீங்க எது பண்ணனாலும் என்னோட நல்லதுக்கு தான் செய்வீங்க. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன்ப்பா. அப்பா மேல எதுவும் வருத்தம் இல்லையே? சே இல்லைப்பா. அப்போ நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்றேன். நீ இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம், நாளைக்கு இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் போகலாம். ம் சரிப்பா. நீ போய் ரெஸ்ட் எடுமா. ம் இப்போ வேணும்னா இந்த முடிவு கஷ்டமானதா இருக்கலாம், ஆனா உனக்குன்னு கல்யாணம் ஆகி உனக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்ததுன்னா எல்லாம் மாறிடும். என் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். ராகுல் நெல்லு. மாமா, என்னப்பா, பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்தனே, ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன, பொண்ணு பார்த்தியா இல்லையா? மாமா அது என்ன, பொண்ணு ஃபோட்டோவை பார்க்கல அதானே? பாருப்பா ராகுல், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்கலான்னு இருக்க? நாங்கள் விடுறதா இல்லை. பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு கண்டிப்பாக போய் பொண்ணை பார்க்குறோம். உன் அம்மா ஒரு பக்கம் அப்படி இருக்கா, நீ என்னடானா இங்கே வந்து இருக்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? நடந்த பிரச்சனையவே மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணாமல் வாழப்பாரு. கடவுள் நமக்கானதை தான் நம்மக்கிட்ட கொடுப்பாரு. தேவையில்லாத எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. நாளைக்கு உன் அம்மா வராலோ இல்லையோ, நீ நானும் போகிறோம், பொண்ணை பார்க்குறோம். மாமா அது வந்து நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ரெடியாக இருந்துக்கோ. ஐயோ, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி யார் கேட்டா? இந்த வீட்டில் ஒரு நிம்மதியா இருக்க கூட முடியல.